ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டாரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இது வீக்லி செக்ஷன் தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நான் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இதுதான் கிடைச்சிச்சு. சரி, நம்ம இதையே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அண்ட் எஸ், எல்லாரும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், உங்களுக்கு ஏதாவது ரீடிங் ஏதாவது வாங்கணும்னா நீங்க டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நம்ம வீக்லி செக்ஷன் எப்பவுமே எனர்ஜி ஆஸ் யூஷுவல் செக் பண்ற மாதிரி தான் செக் பண்ண போறோம், கைடன்ஸ் வாங்க போறோம். சரியா? அந்த நம்ம இப்ப பாயில் செலக்ட் பண்ணலாம். இது பாயில் 1. இந்த கலர் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுதுன்னா இல்லைன்னா எஸ் பாருங்க, உங்களுக்கு இந்த ஷேப் அட்ராக்ட் பண்ணுதா? சரியா? இந்த ப்ளூ கலர் பிளாக் கலர் இந்த காம்பினேஷன் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஷேப் பிடிச்சிருக்கா? பைல் 2. எல்லோ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கா பாருங்க. பைல் 3. எஸ், நம்ம இப்போ பைல் 1க்கு போலாம். சரியா? ஹலோ பைல் 1. ஓகே, ஒன்று விழுந்துடுச்சு. சக்சஸ், லவ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த வீக்ல. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு 6 monthsக்கான எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு உங்க லவ் லைஃப்லயும் உங்களோட கரியர் பாத்லயும் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், சேஞ்சஸ், பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இந்த வேர்ல்ட் கார்டை வச்சு பார்க்கும்போது எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு 6 months இருக்கலாம். there might be chances இருக்கு ஒரு சில பேருக்கு 1 year போகலாம். ஓகேவா? 1 year சைக்கிளா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நியூ பிகினிங் இருக்குது ஒரு சில பேருக்கு. இது எனக்கு உங்க கரியர் பாத்ல தெரியுது. ஏதாவது கெட்ட விஷயத்த நீங்க எண்ட் பண்றீங்க இந்த வீக்ல, ஒரு புது விஷயம் நடக்க போகுது உங்க லைஃப்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், அது தி எண்ட் ஆகுது. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது உங்களுக்கு இதுல. அண்ட் பாருங்க, இந்த டெவிலோட எனர்ஜி ட்ரெடிஷ்னல் கார்ட்ல டிஃப்ரெண்டா இருக்கும், இதுல டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க எனர்ஜிஸ். ஸோ எனக்கு ஒரு சில பேருக்கு தோணுது, டீத்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரிக்கவர் ஆகும். சரியா? இல்லைன்னா நீங்க ஏதாவது பண்ணணும்னு பிரேஸ் ஏதாவது போடணும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அதுக்கு நீங்க இந்த வீக்ல டாக்டர்கிட்ட போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஹில்னஸ் இருந்துச்சுன்னா அது ஹீல் ஆகுது இந்த வீக்ல. ஏதாவது கில்ட், ஷேம் இருந்துச்சுன்னா தேவையில்லை, தப்பு எல்லார்கிட்ட இருந்தும் நடக்கிறது தான். ஸோ அதை மறந்துக்கிட்டு உங்களை நீங்க ஃபர்கிவ் பண்ணுங்க. சரியா? வேற புது எனர்ஜிக்கு டேபிங் பண்ணுங்க. இந்த சேரியட்டோட எனர்ஜி, சேரியட்டுக்கு தெரியும் எது ரைட்டு எது ராங்னு சொல்லி. அவங்கள சுத்தி பாருங்க, ஆர்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஷேப் மாடுலேஷன்ல இருக்குது. இது மேலா தூக்கி இருக்குது, கொஞ்சம் பேலன்ஸ்ல இருக்குது, இது மேலா தூக்கி இருக்குது. அதாவது உங்களுக்கு சுத்தி நல்லவங்களும் இருக்காங்க உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு, அவங்கள நீங்க பாருங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேரு. எஸ், நீங்க நிறைய நெகட்டிவ் பர்சனை நீங்க விக்டமைஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய பார்த்திருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயத்தை விட்டுங்க. நீங்க ஒரு சேஃபான பர்சன், செக்யூரான லைஃபை நீங்க வாழ்றீங்கன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் இந்த சேரியட்டோட எனர்ஜி வந்திருக்கு, ரைட்? பிகாஸ் இதுல நிறைய மூணு விதமா இருக்குது. இங்க 4வது எனக்கு கிளியரா தெரியல. ஒரு சில புது புது பர்சன் உங்க கூட கனெக்ட் ஆகலாம். உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், மேபி சான்சஸ் இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா இருக்கும், தூரத்துல இருந்தே ஹெல்ப் பண்றது. தேங்க்யூ ஸ்பிரிட்.
எஸ், கொஞ்சம் மைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. த சாரியட் கார்ட், 9 of cups, 8 of cups, page of wands, 3 of swords. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ பிகினிங் இருக்குது இந்த வீக்ல. சரி, ஏதாவது ஐடியாஸ், ஏதாவது தாட்ஸ் இருக்குதுன்னா எஸ், அதை ஆக்ஷன்ல எடுக்கணுமா? பிகாஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ் அதுதான். உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது, இது நான் ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கில்ட், ஷேம் ஏதாவது இருக்குது, இல்லைன்னா யாரு மேலேயாவது கோபம் இருக்குது, ஃபர்கிவ் பண்ணலாம். சரி, அது ரொம்ப நல்லது. 3 of swords சம்டைம்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். லைக் ஒரு அனுபவம், ரைட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை ஒரு லைஃப் லெசனா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரியட்டை மாதிரி மேல போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் டபுள் டைம் த சாரியட்டோட எனர்ஜி வந்திருக்கு, ரைட். ஸோ எனக்கு தெரியுது, எஸ், நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்க நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது பர்ஃபெக்டா தான் இருக்கும், அலைன்மெண்ட்ல தான் இருக்குது. இப்போ நீங்க எது எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. சரியா? எயிட் ஆஃப் கப்ஸ், எஸ், கொஞ்சம் இதுல பாருங்க, இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு சில விஷயத்துக்கான நீங்க ஏதாவது யோசிச்சிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும், இல்லைன்னா இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கார்ட். ஸோ நீங்க ஆசைப்பட்டது மைபி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஒரு சில விஷயத்த நீங்க ஆக்ஷன்ல எடுத்திருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் பெண்டிங்கா இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது உங்க அதாவது உங்களோட எனர்ஜிஸ்ல. 9 of cups, எஸ், உங்களோட விஷ் வந்து நீங்க ஏதாவது விஷ் கேட்டிருந்தீங்கன்னா இந்த வீக்ல உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. எமோஷனலி கான்வர்சேஷன் ஏதோ ஒரு பர்சன் கூட இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது உங்களுக்கு. அண்ட் எஸ், கரியர் பாத்ல உங்களுக்கு எனக்கு தெரியறது என்னன்னா ஒரு டிராவல் இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்டர்நேஷனல் டிராவல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்கன்னா எஸ், ஒரு மீட்டிங், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? The Hierophant, the Emperor, Lord Shiva, the High Priestess. டெஃபினட்டா எனக்கு தோணுது, உங்களை பார்க்கறதுக்கோ, உங்ககிட்ட பேசுறதுக்கோ, உங்க அன்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா? மைட் பி சான்சஸ் இருக்குது நீங்க எது பேசணும்னாலுமே இந்த வீக்ல நீங்க பேசி முடிக்கலாம். பிகாஸ் நீங்க வெயிட் பண்ற மாதிரி அந்த பர்சனும் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லி ஆவலா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேர் மைட் பி சான்சஸ் இருக்குது அந்த பர்சன் ஏரிஸ் இருக்கலாம், இல்லைன்னா கடகம் இருக்கலாம். சரியா? கேன்சர் பர்சனா இருக்கலாம், இல்லைன்னா இந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி மேஷ ராசி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், யாரோ ஒரு வெயிட்டிங்ல இருக்காங்க. இது வந்து சன் மூன் ரைசிங் அண்ட் எஸ், உங்களோட ஆசெண்டன்ட் அந்த இதையும் நீங்க ரிலேட்டடா நீங்க பார்க்கலாம். பிகாஸ் உங்களோட ராசி எல்லா இதுலயும் மேட்ச் ஆகும் டாரோ கார்ட்ஸ்ல. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், த எம்பரரோட எனர்ஜி, எஸ், அது கூட இது வர்றது ஒரு பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு சில விஷயங்களை உங்களை பார்க்க சொல்றாங்க. பிகாஸ் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ். எஸ், ஆல்ரெடி நீங்க மேரீடா இருக்கீங்கன்னா
டெஃபினெட்லி நீங்க மேட் ஃபார் ஈச் அதர்ஸ். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் ஷிவ்ஜி அண்ட் பார்வதி ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரைட்? ஸோ மேரிட் ஆனவங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபிக்ஸ் ஆனவங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ யா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள. பட் அது எனக்கு பெனிஃபிஷியலா தெரியுது, சரியா? ஒரு சில பேருக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது உங்க ரெண்டு பேர்ல. எஸ், யாராவது உங்களுக்கு கைடன்ஸ் ப்ராப்பரா கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும், ஏதாவது ஆக்ஷன்ஸ்ல இறங்கணும், ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா டெஃபினெட்லி நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது, சரியா? ஒரு சில பேர் இந்த வீக்ல வந்து ஏதாவது ட்ரெடிஷ்னலா ஏதாவது பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களோட ரிச்சுவலை ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னு மேக்கப், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? இந்த ஐ பிரிஸ்டஸ் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கும், ஓகேவா? இந்த ஐ பிரிஸ்டஸ் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஹெட்டனா இருக்கும். த எம்பரரோட எனர்ஜி பாருங்க, அதை எப்படியோ அடம் பிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி. பிகாஸ் இல்ல சிவனோட எனர்ஜி வருது, ரைட்? இல்ல பார்வதி அம்மனோட எனர்ஜி வருது. ஸோ எஸ், கொஞ்சம் கிச்சாவ் மாதிரி, அதாவது ஒன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லவும், ஒன்னு நீங்க சொல்லவும், அந்த மாதிரி எனர்ஜிஸ். ஆனா தெரியும் என்ன, இந்த இதுக்காண்டிதான், இந்த விஷயத்துக்காண்டிதான் இந்த பர்சன் சொல்றாங்க. அண்ட் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, எஸ் இந்த விஷயத்துக்காண்டிதான் நீங்க சொல்றீங்க. அன்பு இந்த வீக்ல எனக்கு தெரியுது, சரியா? அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்களும் நடக்கலாம் உங்க கூட, நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா. அந்த எஸ், எனக்கு கரியர் பேத்ல தெரியுது, நீங்க ஏதாவது புதுசா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல, ஏதோ ஆன்லைன் போர்ட்டல்ல புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கீங்க. இல்லைன்னா உங்களுக்கு டான்ஸ் பண்றது பிடிக்குமா, இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு ரீல்ஸ் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எஸ், இங்க வந்து சான்சஸ் ஹையா தெரியுது, நீங்க ஆக்ஷன்ல இறங்கலாம், சரியா? பிகாஸ் இந்த ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி எஸ் கொஞ்சம் ஹெட்டனா இருந்தாலுமே அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா தான் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது, சரியா? சப்போர்ட் இருக்கும். த ஆரோஃபென்டோட எனர்ஜி, த எம்பரரோட எனர்ஜி, த ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜி. இந்த வீக்ல நீங்க கொஞ்சம் இன்ட்யூட்டிவா இருக்க போறீங்க, சரியா? உங்க சப்கான்ஷியஸ், அகைன் இந்த சப்கான்ஷியஸ பத்தி தான் பேசுது. 8 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜிஸும் பேசிக்லி சப்கான்ஷியஸோட எனர்ஜி, உங்களோட மைண்டை பத்தி பேசுறது. ஸோ பேசிக்லி நீங்க எனக்கு இங்க தெரியுது நிறைய விஷயங்கள் நீங்க டிவைன்லி கனெக்டடா இருக்கீங்க, டிவைன் கிட்ட இருந்து நிறைய டவுன்லோட்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரி? அந்த வீக்ல இது ஃப்ரெஷ்ஷா நீங்க புதுசா ஏதாவது புது லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. புதுசா மைட் பி யூனிக்கா கூட இருக்கலாம். பிகாஸ் த எம்பரரோட எனர்ஜி, சிவன் வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, ரைட்? வெளியோட்டமா வேற மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா வந்து என்ன, லைக் நிறைய விஷயங்களை அவங்க ஒரு அனுபவம் கொடுத்துட்டு, இல்லைன்னா ஒரு லெசன் மூலமா சுத்தி சுத்தி வந்து கொண்டு வருவாங்க, ரைட்? சோ எனக்கு இங்க தோணுது அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் உங்க லைஃப்லயும் நடக்கலாம், இல்லைன்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது யூனிக்னஸ் இருக்கலாம், சரியா? Okay, ask your angels. Look for a sign, remain positive. எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா வைங்க, நான் சொன்னேன். அதை நெகட்டிவ் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அந்த பாஸ்ட் விட்டுருங்க, வேண்டாம் இப்போதைக்கு. இப்ப பிரசன்ட்ல வாங்க, சரியா? ஏஞ்சல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அது எது நீங்க, நான் சொன்னேன், யாராவது ஏதாவது ஹெல்ப் உங்களுக்கு தேவை அவைலபிளா இருக்குது, டெஃபினட்டா
ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம், இல்லைன்னா ஏஞ்சல்ஸ் மாதிரி நினைக்கிற யாருக்கிட்டையாவது நீங்க கேட்கலாம், இல்லைன்னா இவங்க கிட்ட நம்ம கைடன்ஸ் வாங்கினா நமக்கு கரெக்டா இருக்குமோ, அவங்களோட ஆரா, அவங்களோட எனர்ஜி கனெக்ட் ஆகும், ரைட்? அந்த பர்சன் கிட்ட நீங்க கேட்கலாம். எஸ், லுக் ஃபார் ஏ சைன். எஸ், நிறைய அவங்களுக்கு நம்பர்ஸ் தெரிய வரலாம், இல்லைன்னா ஏதாவது பிக்சர்ஸ் இமேஜஸ் தெரிய வரலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ரெண்டு ரெண்டு எடுக்கணும்னு நினைச்சேன், ரெண்டு தான் எடுக்கேன். டேக் ஆக்ஷன்ஸ். ஏதாவது ஆக்ஷன்ஸ் நான் சொன்னேன், ரீல்ஸ் அந்த மாதிரி எது வேணாலுமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க போடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ் போடலாம். இல்லைன்னா ஏதாவது புதுசா படிக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா எஸ், எனக்கு தெரியுது. ஒரு சில பேர் உங்க பிளட் லைன் நீங்க ஹீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதோ ஆக்ஷன்ஸ் எடுக்கீங்க, சரியா? யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி அதுக்கான இது இருக்குது. நிறைய அபண்டன்ஸ் பிளஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்காங்க ஏஞ்சல்ஸ், சரி? அப்கமிங் ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா. பிகாஸ் இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிதான். நீங்க ரொம்ப பிளஸ்ட் ஆனவங்க தான், ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அது கூட பாருங்க, அபண்டன்ஸ்க்கான கார்டு தான் வந்திருக்குது, சரியா? உங்களுக்கு ஹெல்த் ரீதியாகவும் கிடைக்குது, மன ரீதியாகவும் கிடைக்குது, மென்டலி நீங்க ரிலீஸ் ஆகுறீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? சைக்கலாஜிக்கலியும் நீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது உங்களுக்கு. எஸ், என்ன கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கலாம். ஃபுல் மூன், நியூ மூன் ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குதா? மோனோலாஜில இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. மூணு கார்டு தான் எடுக்கணும். சரண்டர் டு த டிவைன். கடவுள், நான் சொன்னேன் ஒரு சில விஷயங்கள்ல ஹெட்டனா இருக்கலாம், பட் அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். ஒரு சில விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இந்த வீக்ல, ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குதுன்னா அந்த பயத்தை போக்குங்க. Be bold and make the first move. Cardinal moon, okay. New moon, full moon. எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, ஒரு சில விஷயத்த ஃபுல் மூன் வந்திருக்கு, ரைட்? ஒரு சில விஷயத்த நீங்க ஃபுல் மூன் டைம்ல ரிலீஸ் பண்ணுங்க, சரியா? உங்களோட ஏதாவது நெகட்டிவான திங்ஸ் இருக்கலாம், உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க அதை பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, சரியா? ரிலீஸ் பண்றதுக்கு பர்ஃபெக்டான டைம். அதுக்கப்புறம் நீங்க கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. கடவுளே, நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சரண்டர் பண்ணிட்டேன், யூனிவர்ஸ் நான் உங்ககிட்ட இந்த இதெல்லாம் சரண்டர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுருங்க. நியூ மூன்ல ஏதாவது புது எனர்ஜியை நீங்க செட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. உங்க ஃபியர், உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கு, இன்செக்யூரா நீங்க ஃபீல் பண்றீங்க, இன்செக்யூரிட்டிஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் தேவை இல்லையா? ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு சில டைம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும், ஒரு சில விஷயத்த புரிஞ்சு போக வேண்டியதா இருக்கும். நான் தான் சொன்னேன், ஹையர் செல்ஃப்கான எனர்ஜிஸும் தெரியுது உங்களுக்கு. டைம் டு டைம் கைடன்ஸ் கிடைச்சிரும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஆக்ஷன்ஸை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். பிகாஸ் ஸ்கார்பியனோட எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன், சரியா? இந்த ஸ்கார்பியன் வந்து நிறைய யாரையும் நம்ப மாட்டாங்க மெஜாரிட்டியா. அவங்க நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, ஈஸியா அவங்களால ஃபர்கிவும் பண்ண முடியாது, மறக்க மாட்டாங்க. ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, இல்லைன்னா அவங்கள யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னு ஈஸியா மறக்கிற பர்சனே கிடையாது. ரொம்ப ஓவரா எமோஷனல் ஆகுறதும் அவங்கதான், நல்லதா ஹெல்ப் பண்றதும் அவங்கதான், இன்ட்யூட்டிவான பர்சனும் அவங்கதான். ஸோ இந்த எனர்ஜிஸ், நான் வந்து ராசியை பத்தி பேசல, எனர்ஜிஸை பத்தி பேசுறேன், ரைட்? ஸோ இந்த எனர்ஜிஸ் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதான் நான் சொன்னேன், அதை ரிலீஸ் பண்ணிட்டு சரண்டர் பண்ணிருங்க, சரி? உங்களோட விஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க வைக்கலாம். நான் அதே மாதிரி நான் இங்க சொன்னேன் உங்களுக்கு 9 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி. எஸ், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு என்ன எனர்ஜிஸ் இருக்கு. ஏதாவது ஒரு விஷ் கேட்டது நீங்க இந்த வீக்ல நீங்க விட்னஸ் பண்ணலாம், சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. இந்த பாட்டம்ல வந்து பிகாஸ் இந்த வேர்ல்ட் கார்டோட எனர்ஜி இருக்கு, ரைட்? பிகாஸ் இப்போ இந்த
இந்த மந்த் ஃபுல்லா மார்கழி கூட, ரைட்? ஸோ அந்த டைம்ல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இதாகும். நிறைய பேர் இதுக்கான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? எஸ், மார்னிங்ல எந்திக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த மார்கழி இத ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி பவுண்டரி பண்றீங்க, சரியா? நெகட்டிவ்ல இருந்து நீங்க பவுண்டரி பண்றீங்க. இது பவுண்டரிக்கான கார்டு தான், சரியா? உங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுப்பாங்க, கெட்டது நடக்க போறதும் இண்டிகேட் ஆகும். அதாவது உங்க கூட யாராவது கெட்டவங்க இருந்தாங்கன்னா அதுவும் இண்டிகேட் பண்ணுவாங்க, சரியா? சைன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை புரிஞ்சிக்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ். பைல் 1, பைல் 2க்கு போலாம். ஹலோ பைல் 1, எஸ், உங்களுக்கு நீங்க இந்த லைனரை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எஸ், ப்ளூ கலர் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணதுன்னா எஸ். நம்ம ரீடிங் பார்க்கலாம் பைல் 2க்கு. ஓகே, 3 வந்துருச்சு, 2 தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஜஸ்டிஸ்க்கான டைம், ஹெல்ப் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது இந்த வீக்ல. பீஸை நீங்க இது பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஸ் கிரியேட் பண்றீங்க உங்க இடத்துல, சரியா? உங்களோட எனக்கு தெரியுது உங்களை சுத்தி உள்ளவங்க நல்லவங்களா வருவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க ஒரு சில பேரு தனிமையை விரும்பலாம், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், தனிமையை விரும்புறீங்கன்னா டெஃபினெட்லி யாரு கூடயாவது நீங்க இருக்கலாம். நீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க யாரு கூடயாவது எப்பவும் இருக்கிறது, இல்லைன்னா பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும், சரியா? இல்லைன்னா யூனிவர்ஸ் கிட்டே நீங்க கனெக்டடா இருக்கலாம் தனிமைய. பிகாஸ் இது தனிமைக்கான கார்டு தான், ரைட்? ஒரு சைலண்ட் மூட்ல போறது, தனிமையை விரும்புறது. எஸ், தனிமை நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. பட் அது ஒரு லிமிட் வரதான், சரியா? ஒரு சில நேரத்துல தனிமையில இருக்கிறனால நம்மளை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், மத்தவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான அனுபவம் நமக்கு கிடைக்கும், சரி? ஐடியாஸ் கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். இந்த மெஜிஷியனோட எனர்ஜி, சரியா? நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும். ஸோ ஒரு சில பேரு தனிமைய இது பண்ணலாம், பட் யாரையாவது கூட வைக்கிறது ரொம்ப நல்லது, கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி. டிஃப்ரெண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆங்கிள் போகுது. ஏதாவது கோர்ட்டு கேஸு ஜஸ்டிஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா எஸ், ஃபேர் கிடைக்குது, சரியா? ஒரு சில பேர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க, அதனாலயும் உங்களுக்கு பீஸ் கிரியேட் ஆகலாம், சரியா? ஹாப்பினஸ் உண்டு பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அது விசிபிள் ஆகுது, சரியா? ஏதாவது மைட் பி உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம் அந்த பர்சன், இல்லைன்னா ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்காங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு இதுல தெரியுது. ஜஸ்டிஸ்க்கு அந்த பர்சனுக்கே கில்ட் ஷேம் இருக்குது, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் உங்க சைலன்ஸ் வந்து நீங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கீங்களா இருக்கும் ஒரு சில பேர், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், Ace of Wands, new beginning, fresh startup, Page of Pentacle, the Star ஓட எனர்ஜி, Ten of Cups, ஹாப்பி ஃபேமிலி. உங்களுக்கு எனக்கு இங்க தெரியுது இந்த வீக்ல வந்து ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு ஹாப்பியா போகுது, சரியா? எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க மேரீடா இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் ஏதாவது கிடைக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா லீவ் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, திடீர்னாப்புல கிடைக்கும். ஒரு சடன் சர்ப்ரைஸ் இருக்குது, சாரி. இந்த ஸ்டாரோட எனர்ஜி இருக்கு, ரைட்?
ஸ்டாரு கூட வேற அந்த 10 of Cupsக்கான எனர்ஜியும் சடனா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கலாம், உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கலாம். Page of Swords. எஸ் ஃப்ரெஷரா நீங்க இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் டெஃபினெட்லி பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, கிடைக்கும். எனக்கு இங்க தெரியுது ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க எந்த வேலை பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த வேலையில உங்களுக்கு மென்டலி நீங்க அதுல இதாக மாட்டிக்கீங்க, சரியா சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டிக்கீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ச்க்கான எனர்ஜி எஸ் பெரிய தாட்ஸ் இருக்குது. நீங்க இல்லைன்னா நிறைய ஜாப் சேஞ்ச் பண்ணுவீங்களா இருக்கும், பிகாஸ் நீங்க ஹாப்பியா இல்ல பேசிக்லி உங்களோட ஜாபை வச்சு. ஸோ எஸ் அதுக்கான குட் நியூஸும் இந்த வீக்ல இருக்குது, சரியா ஏதாவது குட் நியூஸ் கிடைக்கலாம். நீங்க டிஃப்ரெண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது மெசேஜ் குட் நியூஸ் கிடைக்கும், சரியா அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு. ஃப்ளைஓவர் தெரியுது. ஃப்ளைஓவருங்கிறது ரொம்ப பெருசு மாதிரி இல்ல, எஸ் பட் அது தண்ணிக்கு மேல இருக்குது, அந்த மாதிரி எனக்கு சேனல் ஆகுது. தட் மைட் பி சான்சஸ் இருக்குது எனக்கு தோணுது. எஸ் ஒரு பாதை இருக்குது, பிகாஸ் அதுல ஒரு பாதை தான் தெரியுது, ரைட் ஃப்ளைஓவர். ஸோ எஸ் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகும்போது தேர் மைட் பி சான்சஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கலாம். அதாவது ஸ்பெஷலி என்னன்னா எனக்கு இங்க விஷன்ல வர்றது எஸ் உங்களுக்கு ஒரு வழி தெரியும், ஒரு விஷயம் தெரியலாம், இல்லைன்னா ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி போகும்போது உங்களுக்கு நிறைய சக்சஸ் இருக்குது, சரியா ஆனா அதுல எனக்கு நிறைய பேரு தெரிய மாட்டேங்காங்க, ஆட்களே தெரியல அதுல, சரியா எம்டியா இருக்குது. ஸோ எஸ் புது விஷயங்கள் தேட ஆரம்பிக்கிறது, சோல் மெஷின், சரியா அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம கார்ட்ஸ் எடுக்கலாம். ஓஷியன் மாதிரி யோசிக்கிறது, பேசிக்கலி ரொம்ப டெப்த்ல போறது, சரியா உங்க சோல் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டடா இருக்கலாம், சரியா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. ஹீலிங் செக்டர்ல இருக்கலாம், ஹீலிங் லைன், இது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஹீலிங்ல நீங்க நிறைய டைப்ஸ் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. லைட் ஒர்க் அந்த எஸ் நிறைய விஷயங்கள் எனக்கு இங்க இதாகுது. இந்த மாதிரி டீச்சிங் அந்த மாதிரி லைன்ல உங்களுக்கு கொண்டு போகுது. டீச்சிங்னா வெறும் நீங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்கணும், ஆன்லைன்ல டீச்சரா இருக்கணும், கிளாஸ் நீங்க எடுக்கணும், அந்த மாதிரி இல்ல, ரைட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கலாம், அது கூட ஒரு குருக்கான வேலை தான் பாக்குது, ரைட் அந்த மாதிரி ஹீலிங்கான வேலையும் பாக்குது அது, அந்த மாதிரி மென்டோர்கான எனர்ஜி அந்த மாதிரி எனக்கு தெரியுது. மெசேஞ்சர் நிறைய விஷயங்கள் இருக்கு, பிகாஸ் நீங்க சிங்கிள் வேலை பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், யாரும் பார்க்காத வேலையை நீங்க எடுப்பீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். குட். இல்லைன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கலாம், சரியா அதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். ஜட்ஜ்மெண்ட் சரஸ்வதி. த மெஜிஷியனோட எனர்ஜி நான் பாட்டம்ல சொன்னேன். எஸ் ஃபியூச்சர் மெசேஜ் உங்களுக்கு, ஃபியூச்சர் செல்ஃப், த ஹை பிரிஸ்டஸ். ஓகே நிறைய ஹெட்டனான எனர்ஜி இருக்குது. எஸ் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எமோஷ்னலா இன்ட்யூட்டிவா இருக்க போறீங்க, பிகாஸ் த ஹை பிரிஸ்டஸ் கூட த மூனோட காம்பினேஷன். எஸ் எமோஷனலி நீங்க எதை அடக்கி வச்சிருக்கீங்களோ உங்க எமோஷனை ஸ்ட்ரென்த்ல கன்வெர்ட் பண்ணுங்க, சரியா அப்பதான் ஒரு த மெஜிஷியனோட எனர்ஜி. நான் தான் சொன்னேன் ஒரு புது விதமானது, யாரும் பண்ணாதது யூனிக் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கலாம், இல்லைன்னா யூனிக்னஸ் இருக்கலாம், அந்த மெஜிஷியனோட எனர்ஜி கிரியேட் பண்றதா, ரைட். சே எஸ்
manifestation, எஸ். ஜட்ஜ்மெண்ட், எஸ். இது பர்ஃபெக்டான டைம், உங்களுக்கு டைம் அலைன்மெண்ட்ல இருக்குது. நீங்க இது ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா தெரியல இந்த வீக்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு அவேக்னிங் இருக்குது ஒரு சில விஷயத்த வச்சு, அது உங்களுக்கு தெரிய வரும் டெஃபினெட்லி இந்த வீக்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ரிஃப்ளெக்ஷன், நீங்க காட்டுற அன்பு ஆப்போசிட் பர்சனும் உங்களுக்கு காட்டுவாங்க, சரியா? இது ரிலேஷன்ஷிப்லன்னு மட்டும் இல்ல, சோஷியலி கூட இருக்கலாம், சரி? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்க பண்றது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஓகேவா? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹை பிரிஸ்டஸோட எனர்ஜி கொஞ்சம் ஹெட் அண்ட் ஆனது, இந்த மெஜிஷியனோட எனர்ஜியும் சர்ப்ரைஸ்ட் ஆனது. எஸ், நான் தான் சொன்னேன் சோல் மிஷின் பெரிய இது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. எஸ், நீங்க டீப்பா பார்க்கணும் நிறைய விஷயங்களை. கன்ஃபியூஷன் இருக்கும், பட் கன்ஃபியூஸ்ட் ஆக வேண்டாம், சரியா? இந்த மூணோட எனர்ஜி எஸ், கொஞ்சம் உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல பார்க்க பிகாஸ் அது யூனிக்கா இருக்கும், ரைட்? எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லை, ஆனா எஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், ஏதாவது மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பட் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எப்பவுமே. சனி பகவானோட எனர்ஜி எனக்கு தெரியுது, ஜஸ்டிஸோட எனர்ஜில இருந்து. ஒரு சில பேருக்கு 2025 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், பிகாஸ் நம்பர் 9 வருது, ரைட்? நம்ம 2025 9ஓட நம்பர், அதுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், ஃபேர் கிடைக்கும், சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. கம்யூனிகேட் கிளியர்லி. பி ஹாப்பி, சேஞ்சஸ் வரும். ஓகே, உங்க கம்யூனிகேஷன் தான் எல்லாமே, ரைட்? அதுல லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்க அதை கேர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம், சரியா? அதுல நிறைய காம்படிஷன் இருக்கலாம், ஜெலசி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில லூசுங்க இருக்கும், என்கரேஜ் பண்ண முடியட்டாலுமே அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, சரி? அவங்கள என்கரேஜ் பண்றவங்கள நீங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஹெல்ப்புங்கிறது ஃபைனான்சியலி மட்டும் இல்ல, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. வேற எது மூலம்னாலும் ஹெல்ப் பண்ணலாம், உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். உங்க நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நடக்குதுன்னா அது உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும், அது ஒருத்தருக்கா இருந்தாலுமே, ரைட்? அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப மேட்டர் பண்ண போகுது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஃபோக்கஸ்ல வரப்போகுது, பேசிக்லி பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆக போகுது. நிறைய கால் கட் பண்ண போறீங்க வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். நான் இந்த வீக்குக்கான ரீடிங் தான் பண்றேன். நான் ஏதோ சொன்னேன் 2025க்கான எனர்ஜிஸ் எனக்கு தெரியுதுன்னு. யூ ஆர் ரெடி, எஸ். நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடி. அன்லைக்கிங்லி யாராவது உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காம இருக்காங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்றாங்கன்னா ட்ரிகர் ஆக வேண்டாம், சரியா? இக்னோர் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா அவங்களால உங்களை என்கரேஜும் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, சரியா? அப்படின்னா என்கரேஜும் பண்ண முடியாது, உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்றாங்கன்னா அதை நீங்க என்டர்டெயின் பண்ண வேண்டாம், சரியா? அது யூஸ்லெஸ் ஆனது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, மணி ஃப்ளோஸ் இருக்குது. இதனால ஏதோ எனக்கும் ஒரு சோல் மிஷின் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு மணி ஃப்ளோஸ் நிறைய இருக்கும். நிறைய சோஷியலி நீங்க கனெக்ட் ஆகுவீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? சோஷியலி உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும் நிறைய.
இது மைட் பி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம். எஸ், பாசிட்டிவா இருங்க. சரியா? அந்த பாட்டம்ல இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்கும். விஷன் போர்ட் பண்ணுங்க. ஹோல்ட் யுவர் விஷன். பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு. A win-win outcome is forecast. எனக்கு இங்க தெரிகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க விஷன் போர்டு பண்றது வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் பேலன்ஸ் கொண்டு வரும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் பேலன்ஸ் கொண்டு வரும். சரியா? உங்களோட ஐடியாஸ் நாலேஜையும் அதை ரியாலிட்டியில கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது உங்க விஷன் போர்டு. சரியா? நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு மைட் பி சான்சஸ் இருக்கு. ஃபுல் மூன்ஸ் நிறைய சிக்னிஃபிகண்டா இருக்கும், நிறைய ரிலீசிங்கான எனர்ஜி. ஃபுல் மூன் என்ன பொறுத்த அளவுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான டைம். சரியா? அதே மாதிரி உங்களோட ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இன்ஜஸ்டிஸா நடந்திருக்கலாம், ஏதாவது விஷயங்கள் பண்ணாத தப்புக்கு எஸ் நான் அதான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தா அதை நீங்க ரிலீஸ் பண்ணிடலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப். திரும்ப நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அந்த இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரிட்டன் எனக்கு ஹீல் ஆகல, நான் ரிலீஸ் பண்ணணும் தேவையில்ல. அது உங்களோட நீங்க உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அந்த டைம்ல இதை பண்ணும்போது டெஃபினெட்லி ஒரு புது விஷயத்துக்கான ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிக்க முடியும். மென்டலி ப்ரிப்பேர் ஆகுவீங்க, பிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகுவீங்க, பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக் அடாப்ட் பண்ணுவீங்க. சரி, அப்போ இந்த ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜிஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி தெரியுது. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. எஸ், நீங்க எப்படி இருந்தாலுமே அழகுதான். நீங்க அதான் சொல்றேன், உங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் ஏதாவது நடந்திருந்தா, உங்களை மத்தவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்களோ தேவையில்ல. யூனிக்னஸ் இருக்கும். அக்வேரியஸோட எனர்ஜி இருக்குது, ரைட்? அண்ட் எஸ், எமோஷனல் கன்ஃபியூஷன் அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எமோஷனலி நிறைய விஷயங்களை பண்றதோட கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பண்ணுங்க. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அப்பதான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில பேலன்ஸ் பண்ண முடியும் உங்க லைஃப்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. இல்லைன்னா நிறைய மைண்ட் இருக்குல்ல, எப்பவும் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும். நம்மளோட சோல் வந்து வேற சொல்லும். எமோஷனலி அதாவது உங்களோட ஹார்ட் வந்து எப்பவுமே நமக்கு பொய் சொல்லாதுதான். பட் சம்டைம்ஸ் நம்ம ஹார்ட் கூட நமக்கு எமோஷனலி நம்ம ஏமாறுவோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒருத்தர் மேல அன்பு வைக்கும். அந்த அன்பு நமக்கு தான் நம்ம தான் உண்மையா வச்சிருக்கோமே, ஆப்போசிட் பர்சன் வைக்கல. அந்த டைம்ல நம்ம ஹார்ட் கூட நம்மளை ஏமாத்தும். ஸோ சோல் இன்ட்யூஷன், உங்க சோல் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது எப்படின்னு தெரியும்னா, பிரெயின் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். மனசு ஒண்ணு சொல்லும், உங்க பிரெயின் ஒண்ணு சொல்லும். மாத்தி மாத்திரி உங்களுக்கு சவுண்ட்ஸ் உங்களுக்குள்ளே கேட்கும். கொஞ்சம் பொலைட் ஆகுங்க. உங்களை ஹினீல் பண்ணுங்க, எக்ஸீல் பண்ணுங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பாருங்க. உங்களுக்கு டெஃபினெட்லி கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இது எந்த விஷயத்துக்குனாலும் டெசிஷன்ஸ்க்கு இருக்கலாம். டெசிஷன் மேக்கிங், யாரையாவது ஜட்ஜ் பண்ணணும்னா எஸ், டைரக்டா ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. சரியா? பிகாஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க யாரையும். எஸ், ஓகே. இதுதான் உங்களுக்கான ரீடிங் கைஸ். பை. எஸ், ஹலோ பைல் 3 இஸ் இதை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. பிளாக் அண்ட் எல்லோ கலர் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணதுன்னா எஸ், லைனர். Thank you, Spirit. Not ready. Thank you. ஓகே, நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு.
ஓகே. எனக்கு பால் ஒன்னுக்கு எனர்ஜியும் வருது ஒரு சில பேருக்கு. எஸ், நான் பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன். எஸ், நீங்க விருப்பப்பட்டா பார்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க ஃபீல் ஆகுது. சரியா? த அர்மிட்டோட எனர்ஜி எஸ், லோனினஸ் நீங்க விரும்புவீங்க. உங்களோட அதாவது உங்களோட வீக்னஸ ஸ்ட்ரென்த்ல கன்வெர்ட் பண்ண போறீங்க இந்த வீக்ல. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. த வேர்ல்டோட கார்டு எஸ், பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்திக்கிறது. ஏதாவது இப்ப மார்கழி மாசமும் நடந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க விஷ் வச்சிருக்கீங்கன்னா எஸ், அதை இது பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. த சேரியட்டோட எனர்ஜி ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் உங்களுக்கு இருக்குது. சப்போர்ட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு போர்ட்டல் அவைலபிள் ஆகுது. சரியா? புதுசா ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் சிஸ்டம் எனக்கு இங்க தெரியுது. சரியா? எனக்கு இங்க தெரியுது மல்டிபிள் ஃபேஸ நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. மல்டிபிள் ஆட்களோட ரியாலிட்டியை நீங்க விட்னஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நான் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் எனர்ஜிஸ் எனக்கு அங்க போகுது. தேங்க்யூ ஸ்பிரிட். பாவ், நான் சொன்னேன் இந்த சாரியட்டோட எனர்ஜி பால் ஒன்லி வந்துச்சு. ஓகே. குயின் ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜி. ஓகே. The chariot. 9 of cups வந்துச்சு. எஸ், 8 of cups. ஓகே. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கிங் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி இந்த பாட்டம்ல. குயின் ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜி. நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்கன்னா தேவையில்லை. நீங்க செக்யூரான பர்சன் சொல்லி ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த வீக்ல. எஸ், உங்க விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நான் சொன்னேன். 9 ஆஃப் கப்ஸ் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்கான கார்டு தான். எஸ், இந்த வீக்ல ஏதோ ஒரு விஷ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. அண்ட் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குட், உங்களுக்கு அது பாசிட்டிவா வரும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டிஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எஸ், எனக்கு இங்க தெரியுது சாரியட்டோட எனர்ஜி நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. சரியா? குயிக்கா பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு 6 months சொன்னேன். ரீசன் உங்களுக்கு 6 months இல்லைன்னா 1 yearக்கான சைன் இருக்கலாம். சரியா? ஒரு சில பேருக்கு 30 days, நெக்ஸ்ட் 30 daysக்கான சைன் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க சக்சஸ்ல வர போறீங்க, ஃபேம்ல வருவீங்க. சரியா? நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்தவங்க ஃப்ரண்ட் கேமரால வர போறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா இந்த சென்ஸ் நம்ம மீடியால தான் இருக்கணும்னு இல்லை. உங்களோட பேரு பின்னாடி இருந்தது முன்னாடி வரப்போகுது. சரியா? விசிபிள் ஆக போகுது. உங்களோட டேலண்டா கூட இருக்கலாம். பிகாஸ் குயின் ஆஃப் ஸ்வார்ட் வந்து ரொம்ப ட்ருத்தை பத்தி பேசுறது. இந்த இதுல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க பாருங்க. குயின் ஆஃப் ஸ்வார்டு ரொம்ப டேரிங் ஆனவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ல நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த அர்மி டு மூடு கூட அதுக்கு தான் வந்திருக்குது உங்களுக்கு. அதுக்குதான். அண்ட் எஸ், இந்த சாரியட்டோட எனர்ஜி நான் சொன்னேன் உங்களுக்கு. இதுல உங்களுக்கு சாரியட்டோட எனர்ஜி ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரியுது. ஏதாவது டிராவல் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இது தெர் மைட் பி சான்சஸ் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், செலிப்ரேஷன்ஸ் இருக்கலாம். சரியா? இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்ல உங்க வீட்லயே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி. இல்லைன்னா இன்விடேஷன் வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன் பீஸ் கிரியேட் பண்றீங்க, நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்றீங்க. பிகாஸ் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜி வந்துருச்சு, ரைட்? பவுண்டரி. நீ இந்த இடத்துல வரக்கூடாது, நான் இதை தாண்டி உன் இடத்துல வர மாட்டேன். இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, செக்யூரா இருப்பாங்க, மத்தவங்களை ஈஸியா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? எனக்கு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி தெரியுது. நீங்க அந்த மாதிரி தான் இருக்க போறீங்க. நீ எவ்வளவு என்ன மெல்ட் பண்ணாலுமே நான்
இதாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது பேசிக்கலி. எஸ், இதுல கப்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. ஒரு சில ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க, ஒரு சில ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு பாக்கி இருக்குது. சரியா? அதுக்காண்டி தான் இந்த அர்மிட் மோடுக்கான எனர்ஜிஸ். பட் வேர்ல்டு கார்டு சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, புது சைக்கிளுக்கு நீங்க ஸ்டார்ட் அப்க்கு ரெடி ஆகுறீங்க, அதுவும் சக்சஸ் நோக்கி நீங்க போறீங்க. இந்த சாரியட்டோட எனர்ஜி வருது, ரைட்? ஸோ எஸ், எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தெரியுது. சப்போர்ட்டிங் சிஸ்டமும் இருக்குது. இல்ல நிறைய ஆர்ஸோட எனர்ஜி, ஆர்ஸ் ஸ்பிரிட் கூட நீங்க கனெக்ட் ஆகலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது எனக்கு இங்க தெரியுது. உங்க கனவுல நிறைய பேருக்கு ஸ்னேக்ஸ் வரலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸும் எனக்கு தெரியுது. ஸோ இட்ஸ் அ ரீசன். இது உங்க பாஸ்ட் லைஃபுக்கு ஏதாவது திங்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வரலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது டீப் அந்த என்ன மாதிரி எனர்ஜிஸ் நமக்கு காட்டும்? ஸ்னேக் ஏன் எனக்கு இங்க தெரியுது? தேங்க்யூ ஸ்பிரிட். ஹீலிங்கான எனர்ஜி தான் ஸ்னேக் என்ன பொறுத்த அளவுக்கு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க கனவுல வரக்கூடாது, கெட்டது அப்படிம்பாங்க. இல்ல, தேங்க்யூ ஸ்பிரிட். டென் ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி, கிங் ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி. எஸ், டென் ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜில இருந்து நீங்க கிங் ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி, சம்திங் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. நீங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் கொண்டு போகுது. பிகாஸ் இதுல வந்து கார்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குது. சரியா? லோட்டஸோட எனர்ஜி இங்க தெரியுது பாருங்க, சென்டர். மகாலட்சுமியோட எனர்ஜி. ஸ்னேக்னு சொன்னேன் பாருங்க, இதுலயும் எனக்கு திரும்பவும் ஸ்னேக் தான் தெரியுது. சரியா? ஸ்னேக் உங்களுக்கு வழிகாட்டலாம், மேபி எனக்கு இங்க தெரியுது. இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து கைட் பண்ணும் உங்களுக்கு. சரியா? ஏதாவது ஃபெதர் தெரியலாம், பிகாஸ் இதுல ஃபெதர் இருக்குது. ஃபெதரை வச்சு உங்களுக்கு நீங்க ஏதாவது நினைச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு அப்பல நீங்க அதை பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து வழி காட்டிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இந்த பாட்டம்ல 6 ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி. நான் ஏஞ்சல்ஸ் பத்தி தான் பேசினேன், ஃபெதர்ஸை பத்தி பேசினேன் பாருங்க. இதுல உங்களுக்கு தெரியுதா? யா, உங்களோட பவர். சரியா? அதை பத்தி குறிக்குது மோஸ்ட்லி. மெஜாரிட்டி எனக்கு தெரியுது நீங்க ஒரு பெரிய டெஸ்டினேஷனுக்காண்டி பிறந்திருப்பீங்க. ஸோ உங்க பவரை காட்டுது. சரியா? இது உங்க வில் பவர் இருக்கலாம், மென்டல் பவர் இருக்கலாம். மத்தவங்க உங்ககிட்ட செல்ஃபிஷா இருக்காங்கன்னா என்ன ரீசன்? சரியா? நான் சொல்லல நீங்களும் செல்ஃபிஷா இருக்கணும்னு, நான் இதான் சொல்றேன். மத்தவங்க உங்ககிட்ட கிவ் அண்ட் டேக்கா, இல்லைன்னா செல்ஃபிஷா இருக்காங்க, இல்லைன்னா உங்ககிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு திரும்ப அவங்க அந்த நன்றியை மறந்துடுதாங்கன்னா என்ன ரீசன்ங்கிறது தெரிய வரும் ஒரு சில பேருக்கு. எனக்கு இங்க மெசேஜ் கிடைக்குது. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த ஸ்னேக்கு மேல ஒரு ஃபிளார் இருக்குது, ரைட்? ஒரு சில பேருக்கு மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும், நிறைய உண்மைகள் தெரிய வரும். சரியா? இந்த மெசேஜ் கிடைக்குது. இந்த ஸ்டாரோட எனர்ஜி, ஹீலிங், ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஃபேர்னஸ், லீகலி ஏதாவது நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஏதாவது கேஸ் இருக்கலாம், இல்லைன்னா லீகலா நீங்க ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருக்கலாம் கடவுள்கிட்ட. அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாசம் இப்ப போயிட்டு இருக்குது, ரைட்? ஏதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து, அதுக்கான எனர்ஜிஸும் எனக்கு தெரியுது பாசிட்டிவா. சரியா? நம்பர் 9, 5. ஓகே, சேஞ்சஸ், த டெவிலோட எனர்ஜி. ஒரு சில பேரு எனக்கு தோணுது உங்க சோல்மேட்டுங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. சரியா?
இது சோல்மேட்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டிவைன் பார்ட்னர்ஷிப்பாவும் இருக்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். சரியா? பாஸ்ட் லைஃபுக்கு ஏதாவது இருக்கும். நான் சொன்னேன் எனக்கு ஸ்னேக் ரொம்ப என்னை பொறுத்த அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன். எஸ், நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு இங்க சேனல் ஆனது வரைக்கும் உங்களோட பாஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போகும் ஒரு சில ஸ்னேக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது மெசேஜ் கொடுக்க வரும், ஒன்று சொல்ல வரும். அது ட்ரீம்ல வரலாம், இல்லைன்னா உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு குண்டலினி ஆக்டிவ் ஆகும் போதும் இந்த விஷயங்கள் தெரிய வரும். ஸ்னேக் இருக்கிற மாதிரி கலர் வேற வேற இருக்கலாம். ஸோ எஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ், கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டிஸ். மாஸ்க் இருக்குது பாருங்க, நிறைய மாஸ்க் இருக்குது. அது ஒரு மாஸ்கா கொண்டு வாங்க. அதாவது பர்சன் ஒண்ணுதான், ஆனா மாஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் மாஸ்க்ல கொண்டு வாங்க. நீங்க தான் ரியல். சரியா? இது மேல இருக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் தான், வழிகாட்டுது, அவ்வளவுதான். அதுக்காண்டி நீங்க உங்க ரியல் ஃபேஸ மறைக்க வேண்டாம். அந்த மாதிரி யூனிக்னஸ். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், சம்திங் நீங்க பெயின் எண்ட் பண்ண போறீங்க, ஒரு பாஸ்ட் லைஃப் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. யா, ஏதாவது மெசேஜ் கிடைக்கும் இந்த வீக்ல. கிங் ஆஃப் வாண்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜஸ் எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. The situation will improve. There is something better. எஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு எஸ் சொல்றாங்க. ஏதாவது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கொஸ்டின். எஸ், ஒரு சில விஷயத்துக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. இது உங்க பியூட்டியை பத்தி இருக்கலாம், ஹெல்த் இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டடா ஒரு ஆரா சொல்லலாம், சக்கரா ஹீலிங் இருக்குது. சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. சரியா? ஒரு சில விஷயம் உங்களுக்கு பெட்டரான திங்ஸ் வச்சிருக்காங்களாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ரீகன்சிடர், புது டைரக்ஷனை சூஸ் பண்ணணுமா? சரியா? ஒரு சில விஷயத்த கன்சிடர் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்கணும். சரியா? டைரக்டா யார் மேலேயும் நீங்க எதுவுமே பிளேம் பண்ண வேண்டாம், இல்லைன்னா டிசிஷன் மேக் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க உங்களுக்காண்டி பெட்டரான திங்ஸ் அவைலபிளா இருக்குது. நான் சொன்னேன், இந்த சேரியட்டோட எனர்ஜி. பிக் எஸ்க்கான சைன். ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்கீங்கன்னா அதுக்கு எஸ் வந்திருக்கு. லுக் அட் த பிகர் பிக்சர். Don't let pride get in your way. Full moon in Leo. லியோவோட எனர்ஜி. நீங்க லியோ. ஓகேவா? Luck is on your side. The end of a through cycle approaches. Full moon in Capricorn. Okay. ஸோ இந்த ரீசன் ஒரு சில பேருக்கு கேப்ரிகானோட சைன் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். சரியா? கேப்ரிகானோட எனர்ஜி சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். அந்த மாதிரி எஸ், எனக்கு இங்க தெரியுது. லியோ இருக்கலாம். லியோட எனர்ஜில வாங்க நீங்க. அந்த மாதிரி எனக்கு இங்க மெசேஜ் கிடைக்குது. சரியா? எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம், நீங்க லியோ. அந்த மாதிரி நான் எனர்ஜியை பத்தி பேசுறேன். சரியா? பெரிய விஷயத்த பாருங்க, சின்ன விஷயத்த பார்க்காதீங்க. எஸ், பிகாஸ் இதுலயும் அந்த அம்பு, அந்த தனுஷோட இது தெரியுது. இதுலயும் அதே தான் தெரியுது. சரியா? ஸோ அந்த சைன் தெரியுது. இது உள்ள இருக்குது, இது வெளியே இருந்து அடிக்கிறதுக்கு பாக்குது. ஸோ லக்கு உங்க சைட்ல இப்போ ஆக்டிவ் ஆயிட்டு இருக்குது. டிவைன் டைம் போயிட்டு இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தேடி நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணும்போது எஸ், பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்கான ஆன்சர் உங்களுக்கு இருக்குது.
பெரிய விஷயத்த பார்க்கணுமா? சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன மிஸ்டேக்க நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா ஜஸ்ட் இக்னோர், ஜஸ்ட் இக்னோர் தெம். ஓகே, பிகாஸ் எனக்கு இங்க அந்த மெசேஜ் தான் கிடைக்குது. யார பார்த்தும் நீங்க பயப்படணும்னு தேவையில்லை. இவங்க என்ன இப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ. பண்ணுங்க, உங்க ஆக்ஷன் எடுங்க. சரியா? உங்களுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமும் அவைலபிளா இருக்குது, எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் பைல் 3. பை.